தொடர்ச்சியாக டெக்னிக்கலாக இதை பற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் உள்பட எல்லாருமே நம்பிக்கை கொடுக்குறீங்க, மனிதர்களுக்கு இதனால் தொந்தரவு இருக்காது. ஆனால் பேரலில் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வேலையை விட்டு தூக்காத சில நிறுவனங்களே ஆட்கள் வேலையை விட்டு தூக்குது. இப்போ என்னென்னு கேட்டால், நிறைய பேர் நம்ம ஒரு காலகட்டத்தில் ஐடி பூம் இங்கே வந்தப்போ சர்வீஸ் செக்டாருக்குள்ளே தான் நம்ம ஆட்கள் நிறைய பேர் போனாங்க. நிறைய இளைஞர்களுடைய குடும்பங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது வந்து இந்த சர்வீஸ் செக்டாரில் நமக்கு கிடைச்ச நல்ல சம்பளம் தான். அப்போ நம்ம பிள்ளைங்களும் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் நிறைய உட்காந்துருக்காங்க. இப்போ ஏஐயில் கூட நம்ம பசங்க தான் உள்ளே உட்காந்துருக்காங்க, சீனியர்ஸும் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போது இவங்களை இதில் கை வைக்கத்தானே செய்யுது. இல்லை, இங்கே தான் வந்து நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நிறைய டேட்டாஸை பார்த்தீங்கன்னா 92 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி லாஸ்ட். நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், எந்த ஜாபை கரண்ட்டாக இருக்கிற ஜாபு ரிப்பீட்டட் ஜாபை ஏஐ செய்ய முடியுமோ அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் ஜாப் போகத்தான் செய்யும். ரியாலிட்டி. ஆனால் 92 மில்லியன் ஜாப்ஸ் by now if you lose it by 2030 170 million new jobs are getting created. துறைகள் மாறத்தான் செய்யும். as any transformation comes இந்த இது வந்து ஹிட் இருக்கும். கொஞ்சம் ஏஐ கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு ரீசன் தவிர இப்போது நீங்கள் அந்த ஒரு எஸ்எல்எம்னு ஒரு கேள்வி கேட்டிங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னடா எஸ்எல்எம் வந்தப்போ தான் நம்ம வேறு இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகிட்டோம். இல்லை, இந்த எல்எல்எம் இப்போ அது வந்து இந்த வேலை வாய்ப்பே வந்து இப்போ நிறைய உங்கள் இதில் வந்தவங்களும் பேசினாங்க. ஏஜென்டிக் ஏஐ அட்டானமஸாக இட் இஸ் கோயிங் டு டூ ஒர்க்கு. அதுக்கப்புறம் மல்டி மொடாலிட்டின்னு இருக்குது, வீடியோ டெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணும். ரேக்னு சொல்லுவோம், பிகாஸ் கம்பெனிக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக இருக்கிறதால இந்த ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேலைவாய்ப்பு நான் சொல்கிறது. அடுத்தது ப்ரீ ட்ரெயின் மாடல். இப்போ ப்ரீ ட்ரெயின்டு மாடலில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரோபோ வந்து இவரே இலான் மஸ்க் வந்து ஆப்டிமஸ் நிறைய கம்பெனி இப்போ ரோபோ பண்ணுறாங்க ஃபார் அ கமர்ஷியல் யூஸு. ஒரு ஃபேக்ட்ரியில் ரிப்பீட்டட் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் ஜாபு, ஒரு ஸ்க்ரூ போடுறது அடுத்தது அது வந்து இப்போ கன்சியூமருக்கும் வரப்போகுது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டுக்கு ஒரு ரோபோ தேவை, அது வந்து சர்டன் ஆஸ்பெக்டில் அது ட்ரெயின் ஆகிருக்கும். நீங்கள் காஃபி போட்டு வாங்கினா கேப்புச்சினோ லாட்டே அமெரிக்கானோலாம் போடும், ஃபில்டர் காஃபி போடுமா? போடாது. ஸோ இப்போ இதுதான் இப்போ எஸ்எல்எம் ட்ரைனிங்கா? இல்லை, எஸ்எல்எம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடல் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இப்படி சொல்லலாம், ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. நான் வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸை பண்ணுறதுக்கு போது எனக்கு எதுக்கு ஈஜிப்டை பற்றி ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் தேவையில்லாத விஷயம்.